ஹலோ வேர்ல்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் அவங்களோட ஐஓவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐஓனா இன்புட் அவுட்புட் கிடையாது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த ஐபோன்ல லான்ச் பண்ணுவார்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட். பட் ஆனா இங்க இவங்க லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா வெறும் ஏஐ மட்டும்தான். ஏஐ தாண்டி வேற எதுவுமே பெருசா வந்து அவங்க லான்ச் பண்ணல. At Google, we are fully in our Gemini era. Today, all of our 2 billion user products use Gemini. ஸோ அதுல பிரைமரியா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ சர்ச் ஓவர்வியூ. This is search in the Gemini era. By the end of the year, AI overviews will come to over 1 billion people. அது ஏன் ப்ரோ பிரைமரியா பேசப்படுது அப்படின்னா கூகுள்னாலே நமக்கு எல்லாம் தோன்ற ஒரே விஷயம் அந்த டப்பா தான், கூகுள் சர்ச் பாக்ஸ் தான். ஸோ அதை தான் நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோர் தென் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுல ஒரு ஃபியூச்சர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னா கூகுள் ஏஐ ஓவர்வியூ. ஸோ இந்த ஓவர்வியூ வந்து எப்படி ஒர்க் ஆகும் அவங்க வந்து காமிச்சதுன்னா நீங்களே பார்த்துடுவாங்களேன். ஸோ இந்த மாதிரி சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. Why will this not stay in place? And in a near instant, Google gives me an AI overview. I guess some reasons this might be happening and steps I can take to troubleshoot. மேபி நல்லா இருக்குல்ல, சர்ச்சை ரீஇன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. பட் ஆனா இது வந்து ரியல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதான் பாயிண்ட். ஸோ நீங்க அமேசான், பிளிப்கார்ட்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா ஆர்டர் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இவங்க காமிச்சது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா இவங்களோட அந்த ஏஐ ஓவர்வியூ ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஏகப்பட்ட குழப்பத்தை உருவாக்கி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆக்சுவலா உருவாக்கிடுச்சு. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சோ இதனால நிறைய ப்ராப்ளம் கூகுளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்கும்போது எத்தனை சிகரெட் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கூகுள் வந்து என்ன சொல்லியிருக்கணும், இல்ல என்ன சொல்லியிருக்கணும், இல்லைங்க சிகரெட் குடிக்கிறதுலாம் தப்பு, நீங்க வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். பட் ஆனா கூகுள் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க 2 to 3 சிகரெட்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. So, இதனால காண்டானவங்க சோ இத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இருக்கிற நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து வந்திருக்கு. சோ அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சோ இதை நான் வந்து கேட்டது ஸ்மோக்கிங் வைல் பிரெக்னன்ட். சோ நாளைக்கு எத்தனை சிகரெட் வந்து குடிக்கலாமா இல்லையா அப்படிங்கறத கொஸ்டின். சோ அதுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டாக்டர் ரெக்கமெண்டிங் ஸ்மோக்கிங் 2 to 3 சிகரெட்ஸ் பர் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. சோ 1919 அதாவது 1919 இருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு வருஷம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு இந்த ஏஐ வந்து என்ன சொல்லியிருக்கணும், சோ ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 100+ இயர்ஸ், 1 செஞ்சுரிக்கு மேல வந்து வருது. சோ 104 இயர்ஸ் என்னமோ வருது. சோ இந்த ஏஐ வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா ஒண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சோ இட் இஸ் 20 years ago அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதாவது 1919 இருந்து 2024 வரைக்கும் வெறும் 20 வருஷம் தான் அப்படிதான் வந்து சொல்லுது. இதுல எத்தனை மணி இருக்குன்னு என்ன சொல்லு. நாங்க காத்தாடி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா என்ன சொல்லிடணும். சார் 12,169 நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க என்னைக்கு. சோ இதை வந்து ஆக்சுவலா நாங்க சர்ச்சுமே பண்ணி பார்த்தோம். சோ 1919 தானே ப்ராப்ளமா இருக்கு. சோ 1999 இருந்து சர்ச் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஏஐ ஓவர்வியூ ஆஃப் பண்ணி வச்சுட்டான் கூகுள். சீரியஸா அது வந்து உங்க ஸ்கிரீன் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டான். யாருமே நீங்க தேடிங்க அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இஸ் எவ்ரிதிங் யூ see on the internet is real or not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நெட்ல இல்ல கூகுள்ல நீங்க என்ன விஷயம் பார்த்தாலும் அது உண்மை நீங்க டைரக்டா நம்ப கூடாது, பல ரிசர்ச்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். பட் ஆனா கூகுள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க என்ன பார்த்தாலும் அது உண்மைதாங்க, ஏன்னா நாங்க உண்மையை மட்டும்தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்கு. ஹவு டு பாஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் குயிக்லி, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கறத வந்து கொஸ்டின். சோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 லிட்டர் ஆஃப் 2 லிட்டர் ஆஃப் யூரினா வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி நான் சொல்லலைங்க, கூகுள் சொல்லுச்சு. நான் சும்மா படிச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ரெக்குவயர்மெண்டோட சொல்லுது.
அவனை சொல்லி நிறுத்துங்கடா. அவன் நிறுத்த லூசு பண்ணி வந்து வரா. அவன் நிறுத்த அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்கு வரீங்களா? டேய் எவ்வளவு ஃபைனலி ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்தோம். இந்த ஃபைனல் ஒன்று மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் வந்து என்னன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரி பிகினிங் வித் கே. அதாவது ஆப்பிரிக்காங்கிறது ஒரு காண்டினென்ட், அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல வந்து என்னன்னா எந்த கண்ட்ரி கேல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு கூகுள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நன் ஆஃப் தி ஆப்பிரிக்காஸ் 54 ரெகனைஸ்ட் கண்ட்ரி ஸ்டார்ட்ஸ் வித் கே. அதாவது 54 கண்ட்ரியுமே கேல இருந்து ஆரம்பிக்கல. ஆப்பிரிக்காவில் மொத்தம் 54 கண்ட்ரி தான் இருக்கு, அது எதுவுமே கேல இருந்து ஆரம்பிக்கல. ஆனா கென்யான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு, அது வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கு, அது கேங்கிற சவுண்ட்ல ஆரம்பிக்கும். சோ இது மாதிரியான தப்பான ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ் தான் வந்து என்னன்னா கூகுள்ல வருது. பட் ஆனா இதுக்கெல்லாம் நம்ம காரணம் வந்து யாருன்னா கூகுள்னு சொல்லுவோம், அப்படிதான் நீங்களும் நினைப்பீங்க. பட் ஆனா அது கூகுள் தான். பட் அதையும் தாண்டி ஒரு இன்னொரு ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு. சோ அது என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பாக்குற ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுலாம் என்னன்னா இந்த கூகுளே ஜென்ரேட் பண்ணாது. சோ கூகுள் வந்து ஸ்கிராப் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ்ல போயிட்டு வந்து கொடுக்கும். சோ அப்படி ஸ்கிராப் பண்ற வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரியான தப்பான கண்டென்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் ஆப்பிரிக்கா கண்ட்ரி பிகினிங் வித் கே வந்து என்னன்னா ஹேக்கர் ரேங்க்ங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்த ஒரு ஆன்சர். சோ அதை கூகுள் வந்து நமக்கு வந்து ஸ்கிராப் பண்ணி கொடுத்து சரி உள்ள போயிட்டு யாரா அப்படியெல்லாம் ஒரு ஆன்சரை கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ChatGPT தான் அந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கு. சோ இங்க பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். Do you know that in Africa starts with the letter K அப்படின்னு கேட்கும்போது எஸ் that's correct. While there are 54 recognized countries in Africa, none of them begins with a K. The closest is Kenya, which starts with a K sound, but actually spelled with a K sound. It is always interesting to learn new graphics. So அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ChatGPT அது வந்து கொடுத்துருக்கு. சோ அப்படி கொடுத்த கண்டென்ட்ட நம்ம கூகுள் ஸ்கிராப் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. சோ இதுல நீங்க இப்போ வந்து தோணும் ஓகே இது வந்து ChatGPT பண்ண மிஸ்டேக் தான் கூகுள் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றான் அப்படின்ட்டு. ஆனா இது கூகுள் வந்து சரி பண்ணிருக்கலாம். சோ இப்போ அது ஏன் ப்ரோ ChatGPTயோட ரிசல்ட்டை எடுத்து கூகுள் வந்து அவனோட சர்ச் இன்ஜின்ல காட்டுறான் அப்படின்னா சோ இதுக்கு நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கூகுள் சர்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப டீப்பா போவேன்னா ரொம்ப டீப்பா போனா அது வந்து SEO கிளாஸ் மாதிரி ஆயிடும். சோ ரொம்ப டீப்பா போகாம பேசிக்கா இந்த SEO வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை மட்டும் சொல்லுவோம். சோ இதுல வந்து என்னன்னா பல பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல சில பேராமீட்டர்ஸ் வந்து என்னன்னா டொமைன் ரேங்கிங், கண்டென்ட்க்கு ரேங்க் கொடுக்கும். அதே மாதிரி எத்தனை கிளிக்ஸ் வந்து அந்த கூகுள சர்ச் பண்ணி அந்த வெப்சைட் போறாங்களோ சோ இந்த மாதிரியான பல பேராமீட்டர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி என்னன்னா அந்த சர்ச் ரிசல்ட்டுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கும். சோ அந்த ரேங்கை பொறுத்து அந்த ரிசல்ட் வந்து என்னன்னா டாப் 5 டாப் 3ல வந்து வரும். ஒரு வெப்சைட் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா டாப் 3 டாப் 5ல வந்து வரும். சோ இப்போ இந்த AI ஓவர்வியூ வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்காக அந்த வெப்சைட்டை போய் அனலைஸ் பண்ணி அதுல இருக்க கண்டென்ட்டை நமக்கு எடுத்து முன்னாடி ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுது. சோ இதுதான் AI ஓவர்வியூ மீன்ஸ். இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து பாத்தியா இதுல கூகுள் என்ன ப்ரோ தப்பு பண்ணுது, இது எப்படி நம்ம கூகுள் தப்பு அப்படின்னா சோ இங்க கூகுள் ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் வச்சிருந்தாலே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்து அவங்க வந்து வைக்கல. நாங்க ட்ரை பண்ணது வந்து என்னன்னா சோ ஓகே இந்த கூகுள் AI சர்ச் ஓவர்வியூல ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை நாம ஜெமினி கிட்ட கேட்போம். சோ ஜெமினி வந்து ஃபேக்ட் செக் பண்ணி நமக்கு வந்து சொல்லுதா சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்னன்னா ஜெமினி கிட்ட சில விஷயங்களை வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்காக கேட்டோம். சோ அப்படி கேட்கும்போது ஒரு ஜெமினி எங்களுக்கு கொடுத்த சில ரிசல்ட் வந்து என்னன்னா நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. சோ அதுல சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். So is everything you see on the internet is real அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின். சோ அதுக்கு வந்து கூகுள் ஓவர்வியூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா உண்மை அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா ஜெமினி கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தான் சொல்லுது. சோ எவ்ரிதிங் யூ சீ இன் இன்டர்நெட் இஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனும் சொல்லுது. சோ இப்போ இங்க கூகுள் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இஃப் சர்ச். ஓகே இப்போ இங்க இருந்து டேட்டா வருது அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம ஜெமினி கிட்ட கொடுத்து ஒரு ஃபேக்ட் செக் பண்ணலாம். சோ இது வந்து என்னன்னா 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு 80% ஒரு 70% இருந்தாலே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து வந்திருக்காது, பிரைமரி இஷ்யூஸ். சோ நாங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் கூட எடுத்து வச்சு கேட்டோம். சோ ஹவு லாங் வாஸ் 1919 இயர்கோ அப்படின்னு கேட்டிருந்தப்போ அதுவுமே என்னன்னா கரெக்டா சொல்லிச்சு. ஆல்மோஸ்ட் 1
3.5 years வந்து கால்குலேஷன் தான் பண்ணி நமக்கு வந்து சொல்லுச்சு. பட் ஆனா கூகுள் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா 20 years இருக்கும். ஸோ இதுவுமே வந்து என்னன்னா ஒரு ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தா நார்மலா இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஸ்மோக்கிங் வைல் பிரெக்னென்ட் அப்படின்னு கேட்கும்போது கூகுள் வந்து நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம இங்க 2 to 3 சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா ஜெமினி வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு வந்து என்னன்னா ஜெமினி வந்து நமக்கு கிளியர் கட்டா சொல்லியிருக்கு. ஸோ டோன்ட் ஃபாலோ இட், இட் இஸ் மிஸ்லீடிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான சின்னதா ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஸோ இவ்வளவு பண்றாங்க. ஸோ இதை டைரக்டா வந்து என்னன்னா ஜெமினிக்குள்ள பாஸ் பண்ணி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருந்தா சால்வ் ஆயிருக்கும். இது எதுக்கு பண்ணலன்னு தெரியல. சோ அகைன் நான் சொன்ன மாதிரி இதுல ப்ராப்ளம் தப்பான பிளாக் எழுதுறவனுக்கோ இல்ல ChatGPT தப்பான ஆன்சர் கொடுத்து அதை வெப்சைட்ல போடுறவனுக்கோ கிடையாது. சோ இதுல ப்ராப்ளம் வந்து என்னன்னா கூகுளுக்கு தான். கூகுள் நமக்கு அந்த ஏஐ ஓவர் மூலியமா கொடுக்கறதுனால சோ அது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹோல் பாயிண்ட். சோ அது அவங்க கரெக்டா கொடுக்கல அப்படின்னா இட் வில் டெஸ்ட்ராய் த சர்ச் இன்ஜின் இட் செல்ஃப். சோ ஆனா இதெல்லாம் தாண்டி இப்ப இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஹாப்பியா இருப்பான். அது யாரு அப்படின்னா வேற யாரு, மைக்ரோசாஃப்ட் தான். யாருகிட்ட விளையாடுறான்? சரிடா மாட்டுப்பலாம் நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. Will Google fail அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஸோ கூகுள் ஆஸ் அ சர்ச்சா மேபி ஃபெயில் ஆகலாம். பட் ஆனா ஒரு ஆஸ் அ பிசினஸா வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ ஈவன் ரீசெண்டா இந்த ஆப்பிள் டீல் வித் ஓப்பன் ஏஐமே வந்து என்னன்னா இந்த ஏஐ ஃபெயிலியர்ஸ்னால தான். ஸோ கூகுளுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வராம இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிள் would have signed a deal with Google. பட் ஆனா அவங்க அதை தாண்டி மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐ கூட வந்து அந்த டீல வந்து போட்டாங்க. ஃபெயிலியர் ஆன கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா B2Cல இருந்து B2Bக்கு வந்து மூவ் ஆவாங்க. ஸோ ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பெரி. ஸோ அவங்க போன் ஃபெயில் ஆனதுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சர்வர் சைடுக்கு போயிட்டாங்க. ஸோ B2Bக்கு போயிட்டாங்க. ஸோ சேம் திங் வந்து நோக்கியாவுமே அவங்க போன்ஸ் அவங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும்போது அவங்க வந்து என்ன B2B சைடுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சேம் திங் வித் ஐபிஎம்மே ஸ்டார்டிங்ல B2C தான் பண்ணியிருந்தாங்க. அது ஃபெயிலியர் ஆகவும் மறுபடியும் அவங்க என்ன B2Bக்கே வந்து ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்மே வந்து என்ன B2C சைடு உள்ள வர பார்த்தாங்க. பட் ஆனா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அகைன் தே வென்ட் டு B2B. ஸோ இப்போ ரீசெண்டா கூகுள் வந்து என்னன்னா ஹப்ஸ்பாட் வந்து அக்வைர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து நியூஸ் தெரியும் தெரியல. நம்ம வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற B2B சாஃப்ட்வேர் அக்வைர் பண்ணி உள்ள போட்டோம் அப்படின்னா மேபி இந்த சைடு ஃபெயில் என்னன்னா அந்த சைடு கூட சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட தியரிஸ். அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் இதனால சுந்தர் பிச்சை ஃபயர் பண்ணப்படுவாரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எனக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கொஞ்சம் முடிஞ்சா லைக் போட்டு விடுங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வந்து இல்ல. சோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இட்ஸ் மீ SSK from SSK's Tech Podcast. பணியோடு